எல்லா நாளுமே ஏதோ லூப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரே மாதிரி போராக போகுங்க. ஆனால் இன்றைக்கி அதை பிரேக் பண்ணுற மாதிரி அமர் வந்து அவங்களோட கம்பெனி கூட்டிகிட்டு போயிருந்தான். அவங்க கம்பெனி வந்து ஒரு ஃபவுண்ட்ரி. அங்கே வந்து சிஸ்டம் ஓரியன்டாக ஏதோ ஒரு ஒர்க் பார்க்குறான். இன்றைக்கி வந்து அங்கே வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லனால எல்லோரும் ஃபேமிலியெல்லாம் வர சொல்லியிருந்தாங்கன்ட்டு என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தான். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கான்னு. அவங்க ஹஸ்பண்ட் அதாவது அண்ணா, அதுக்கப்புறம் அமர் 3 பேருமே இந்த கம்பெனியில் தாங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவள் இருக்கிறனால வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி போயிருந்தேன். அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபங்க்ஷனும். அது போக வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி காம்படிஷன் அது இதுன்னு வச்சு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அமருக்கும் ப்ரைஸ் மணி கொடுத்தாங்க. எந்த கேட்டகரியில் அவனுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு செம்ம ஷாக். ஒரு பக்கம் ஹாப்பி தான். இருந்தாலும் அவன் என் பக்கத்தில் உட்காந்து டக்குன்னு பேர் சொல்லி போகவும் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவன் போகவும் எனக்கு அவன் பாஸ்வேர்டு கூட மறந்துடுச்சு ஷாக்கில். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் வந்து சூப்பராக முடிஞ்சது. நிவி வந்து இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து வெளியே இங்கே இந்த மாதிரி க்ரௌடில் கூட்டிகிட்டு வருவோம் ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை சமாளிக்கிறதுக்கே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அது போக அங்கேயே சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு அருணாக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டா. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் இன்றைக்கி அமரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் எல்லாம் வந்து நேரில் பார்த்து பேச முடிஞ்சது. எல்லாருமே வந்து சூப்பராக பேசினாங்க. இன்றைக்கி டே வந்து ஒரு புதுவித அனுபவமாக நல்லா இருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.